பொண்ணு ஏதோ வளர்றான்னு நினைச்சு உதாசீனப்படுத்துறாதீங்க. ஜாக்கிரதைன்னு அந்த சங்கரி சொன்னா. நெருக்கல முழிச்சு பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மதன். இது உங்ககிட்ட சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன். மதன், என்ன சிரிக்கிறீங்க? சும்மா இருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரிக்காம எனக்கு என்ன பண்ண சொல்ற? உன்ன மாதிரி பதறப்பட சொல்றியா? நீ படிச்சவ தானே? கனவு ஏன் வருதுன்னு ஃப்ராய்ட் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம அடி மனசுல இருக்க பயமோ நம்ம நம்பிக்கையின்மையும் தான் கனவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு சுப்ரியா, எனக்கு சங்கரி மேல கூட கோபம் இல்ல, எனக்கு ஊ மேல தான் கோபமா வருது. உனக்கு சங்கரி மேல அடி மனசுல ஒரு பயம் இருக்கு. நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தூங்கும்போது வேலை செய்யும் போது அவளை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. அதான் இந்த கனவெல்லாம் உனக்கு வருது. ஏன் இப்படி அமைச்சரா இருக்க? இல்ல மதன், அதிகால கனவு பலிக்கும்னு எல்லாரும் சொல்றாங்களே. எனக்கு விடிய நேரத்துல தான் கனவு வந்துச்சு. பின்ன எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? சுப்ரியா, அதிகால கனவு பலிக்கும்னு எவனோ சும்மா சொல்லி இருக்கான். இங்க பாரு சுப்ரியா, அது இந்த கனவு, இந்த ட்ரீம்ஸ் இதெல்லாம் பொய். இப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொட்டுற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோ, அதை வச்சுட்டு அவன் செலவு பண்ண முடியுமா? ஹேய் லூசு, நீ இதுக்காகவா என்ன உடனே வர சொன்ன? சுப்ரியா, கனவெல்லாம் பொய் சுப்ரியா, நம்பு. என்ன சுப்ரியா, ஏன் குழப்பமா இருக்க? ஹேய், நீ படிச்சவ தானே, இதெல்லாம் நம்பலாமா? என்ன சுப்ரியா, நீ புரிஞ்சுக்க சுப்ரியா. மதன், இப்போ நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல? அந்த கனவு பொய்ன்னு ஒத்துக்கிறல? அப்ப நம்புற. ஆமா மதன், இத உங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஓகே சுப்ரியா, இங்க பாரு, நான் உனக்கு நீ எனக்குன்னு கடவுள் எப்பவும் முடிச்சு போட்டுட்டான். அந்த முடிச்ச ஒரு சின்ன கனவா வந்து அவுத்துற முடியும். இனி நீ என்ன பண்ற தெரியுமா? இனிமே நீ தூங்கும் போது மதன் 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 அப்படின்னு மந்திரம் மாதிரி என் பேரை சொல்லிக்கிட்டே தூங்குற. உன் மனசு நிம்மதியா இருக்கும், சரியா? ஹேய், என்ன சரியா? நீ ஒரு கில்லர்டா. கில்லரா? ஆமா, பெண் மனச கொல்ற ஒரு கில்லர் நீ. உன்னை பார்த்தாலும் நினைச்சாலும் நினைச்சா ஹேய், சொல்லிட்டு போ. முட்டை பூச்சி மாதிரி இருந்துகிட்டு குட்டையை இப்படி குழப்பறாளே.
ஒரு சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு மணல் ராணின்னு ஜனங்க மத்தியில செல்வாக்கா கொடி கட்டி பறந்து பரபரப்பா வளம் வந்துகிட்டு இருந்த என்ன என் தொழில அழிச்சு என்னையும் அடிச்சு மண்ணகவ வச்சிட்டு இல்ல ஒன்ன நான் இப்போ அர்ச்சனா ஐஏஎஸ்ங்கிறவள, அதாவது சத்திங்கிற பேர்ல உலாவிக்கிட்டு இருக்க ஒன்ன என் கையால கழுத்தை நெரிச்சு கொன்னு உன் ஐஏஎஸ் அர்ச்சனா முத்திரைய உடைக்கிறேன்டி. ஏ அர்ச்சனா, வெளிய வச்சு உன் கதையை அங்க முடிச்சாலும் ஜெயில் தான். ஜெயிலே உன் கதைய முடிச்சு ஜெயில் ராணியா நான் ஆயிட்டு போறேன். வர்றேன்டி. ஏ அர்ச்சனா நில்லடி. அன்னைக்கு தப்பிச்சிட்ட, இன்னைக்கு உன்னை இங்கே கொல்றேன்டி. ஏய் நிறுத்தடி. என்ன செய்யற? அடி 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 அடி. செய்யாத கொலை குற்றத்துக்காக நான் ஜெயில இருக்கேன். உண்மையிலேயே என்ன கொலைக்காரியாக்கிடாத. கவர்மெண்ட்டுக்கு எதிரா மணல் கொள்ளைய அடிச்ச உனக்கே இவ்வளவு தைரியம் இருமாப்பா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும். ஏ அர்ச்சனா, என்னை அடிச்சிட்டீல உன்ன. இத பாரு, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். நீ நினைக்கிற அர்ச்சனா ஐஏஎஸ் நான் இல்ல, நான் சக்தி. ஏய் நீ சக்தி இல்ல, நீ அர்ச்சனா ஐஏஎஸ் தான். இன்னொரு முறை நான் அர்ச்சனா ஐஏஎஸ் சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சக்தி 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 சக்தி. பாத்தீங்களா மேடம், நீ யார்கிட்ட வேணாலும் விளையாடலாம். என்ன அடிச்சிட்டீல உன்ன. ஏய் ஏய் இது தெரிஞ்ச பிரச்சனை பண்ணு. வாடியா. ஏய் விடு. நீங்க உள்ள போங்க மேடம். ஏய் வாடி. அர்ச்சனா நீ சக்தி இல்லடி, நீ அர்ச்சனா ஐஏஎஸ் தான். நீ அடங்க மாட்டேடி, விட மாட்டேடி. நீ அர்ச்சனா பேசாம வரலையா? நீ உன்னை விட மாட்டேடி. பாத்துக்கறேன்டி. கொடுங்க சாமி. இந்த கோயில்ல தான் வர வெள்ளிக்கிழமை நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிற ஆபீசர்கிட்ட பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. மணி. அங்கேயே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேண்டிய மாலைக்கும் சேர்த்து மொத்தமா பணத்தை கட்டிடுங்க. ம். கல்யாணத்துக்கு வரச்சு தாலி மாத்திரம் கொண்டு வந்தா போதும், மத்ததெல்லாம் இங்க தயாரா இருக்கும். சாப்பாடு ஏற்பாடெல்லாம் இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு மாத்திரம் ஆபீஸ்ல சொன்னா போதும். எல்லா ஏற்பாடையும் நல்லபடியா பண்ணிக்கலாம். தாலி அம்மனை நினைச்சு நீங்க கட்டிக்க போற கழுத்துல கட்டி சந்தோஷமா அழிச்சுட்டு போயிடலாம். ஆமா, கட்டிக்க போற முகம் தெளிவாவே இல்லையே. என்னன்னே தெரியல சாமி, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் இந்த அம்மன் பாத்துப்பா. இந்த கோவில்ல பெரிய விசேஷம் என்னன்னா, தப்பான பொண்ணாவோ தப்பான பையனாவோ இருந்தா இவ தாலி கட்ட விட மாட்டா. பொண்ணு பையனையோ இல்ல பையன் பொண்ணையோ ஏமாத்தி மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இந்த அம்மன் அதை தடுத்து நிறுத்திடுவான்னு இந்த கோவில்ல ஒரு ஐதீகம் இருக்கு. மாப்பிள்ளைய சரியா விசாரிக்காம ஒரு கெட்ட மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ண நினைச்சா இந்த ஆத்தா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த அம்மனை ஏமாத்த நினைச்சா அவ எந்த ரூபத்திலேயாவது வந்து தடுத்து நிறுத்திடுவா. முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்த கோயிலே வேணான்னு வேற ஏதாவது கோயில ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். இப்ப மாத்தனா சுப்ரியா சந்தேகப்படுவா. இவ ஏற்கனவே கனவு விஷயத்துல ரொம்ப குழம்பி போயிருக்கா. என்ன பண்றது? தம்பி, என்ன கோயில நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேள்? நீங்க ஆபீஸ்க்கு போய் பணத்தை கட்டி ரசீதை வாங்கிட்டு வாங்க, நான் பூஜை ஆரம்பிச்சிடுறேன்.
अद्य पूर्वोक्त एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम अस्याम என்ன சுப்ரியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மதன், இவ்ளோ ஒரு விசேஷமான கோவில்ல நான் கல்யாணம் செஞ்சுக்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கலையேன்னு நான் கவலைப்பட தேவையில்ல. இல்ல நான் தப்பானவளா இருப்பேனோன்னு நீங்களும் பின்னாடி நினைக்க சந்தர்ப்பம் இல்ல. அதத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி வாங்க. ம். வாங்க வணக்கம் சாமி. உட்காருங்க. அம்மன் புகை வளரட்டும். சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமா. கோயிலுக்கு கல்யாணம் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பீங்களோ அத்தனை பேப்பர்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாக்குறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ கொண்டு வந்தது பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் பண்ண அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியுது. சும்மா ஜோக் அடிச்சேன். எல்லாம் சரியா இருக்கு. கோயில் கட்ட வேண்டிய 750 ரூபாயும் பூஜை செலவுக்கு ஐயருக்கும் மாலைக்கும் தனியா ஒரு 3000 கொடுத்துருங்க. ஆ. நீங்க சாமி கும்பிட்டவங்க, நான் ரசீது போட்டு வைக்கிறேன். ஆ. மதன், ம்? இந்த கோவில்ல பணம் கட்டுறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. கல்யாண புடவை எடுக்கிறதுல இருந்து நம்ம கல்யாண செலவு முழுசியும் நான் தான் பாத்துப்பேன். என்ன நீங்க தடுக்கவே கூடாது. சரியா? ம். சரி. வாங்க. இந்த கோவில்ல கல்யாணம் பண்றதுனால என் விஷயம்லாம் சுப்ரியாவுக்கு தெரிஞ்சிருமோ? கடவுளே, இதான் என்ன காப்பாத்தணும். கைவிட்றாத. मिस्टर पांडियन, मिस्टर पांडियन, நீங்க மர்ஜன் எடுத்திருக்கீங்க. மொத்தம் 4 புல்லட்ஸ் உங்க உடம்புல இறங்கி இருந்துச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். எங்க டாக்டர்ஸ் டீம் போராடி தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கோம். டாக்டர், உங்களுக்கு நன்றி டாக்டர். என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நான் கிளம்புறேன். எனக்கு வெளியே முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நோ 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 நோ, நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல டாக்டர்ஸ் கண்காணிப்புல தான் இருக்கணும். அதோட போலீஸ் என்கொயரி வேற இருக்கு. டேக் ரெஸ்ட். அப்போ உடனே எங்க வீட்டுக்கு என்னை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பா. வாமா, கோர்ட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமான்றல. வாங்க, இங்க நில்லுங்க. ஏய் ஜேம்ஸ், வா வெல்ல. கோர்ட்டுக்கு போனோம், வா. வா, நில்லு அப்படி. இங்க நில்லுங்க. ஐயா கூப்பிடுறப்ப கோர்ட்டுக்கு போனோம். நான் வந்து உங்களை கூப்பிட்டு போறேன். ஏண்டா ஜேம்ஸ், எல்லாருக்கும் முன்னாடி என்ன காட்டி கொடுத்துட்டேடா. உன்ன எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின மாதிரி உன்னை நம்பி இந்த காரியத்துல இறங்கினது என் தப்பு. எங்க அண்ணன் SS பாண்டியனை ஷூட் பண்ணிட்டு வாடான்னா குத்துயிரும் கொலவுயிருமா விட்டுட்டியாடா. உன்னால தானே எனக்கு இந்த நிலைமை. டேய், அடுத்த சான்ஸ் ஆஸ்பத்திரியிலேயே காரியத்தை முடிச்சிட்டு வாடானா
அங்க பொண்ணு ரங்கத்துக்கிட்ட மாட்டிட்டு இப்ப என்னையும் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டியே. ச்சே, என் குடும்பத்து முன்னாடி என்ன தலைக்குனிய வச்சுட்டியே. நான் விட மாட்டேன். சக்தியை நிரந்தரமா ஜெயில தள்ளிட்டு நான் தான் குடும்பத்துக்கு எஜமானி ஆகணும். என் அண்ணன் மட்டும் உயிரை விட்டுட்டா நான் நினைச்சது நிறைவேறிடும். அதுக்கு முன்னாடி நான் வெளியில வரணும். என்ன ஜாமீன்ல எடுக்க கூட யாரும் வரலையேடா. நான் பெத்த மக முத்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? ஐசியூல இருந்த எஸ்எஸ் பாண்டிய கண்ணு முடிச்சிட்டாரு, நினைவும் திரும்பிடுச்சு. சார், சார், எங்க அண்ணன் கண்ணை முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாருமா. சார், இனிமே நான் நிரபராதி சார். என்ன முதல்ல வெளியே விடுங்க சார். நான் என் அண்ணனை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். மா கொஞ்சம் அமைதியா இரு. சந்திரா சார், உடனே புறப்படு. எஸ்எஸ் பாண்டியன் கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். இந்த கேஸுக்கு முக்கிய எவிடன்ஸ் எஸ்எஸ் பாண்டியனோட வாக்குமூலம் தான். அதை வச்சு தான் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும். சார், சார், நானும் உங்க கூட வரேன் சார். என்னையும் கூட்டிட்டு போங்க சார். நீங்க அடிச்சு விசாரிச்சதுனாலதான் அந்த ஜேம்ஸ் பயந்துட்டு என்ன காட்டி கொடுத்துட்டேன் சார். உண்மையான குற்றவாளி அந்த சக்தி தான் சார், நான் இல்ல சார். ப்ளீஸ் சார், நானும் உங்க கூட வரேன் சார். என் அண்ணனை பார்க்கணும் சார். என் அண்ணன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? என் அண்ணனை பார்த்த உடனே உங்களுக்கு யார் குற்றவாளின்னு புரியும் சார். என்னை கூட்டிட்டு போங்க சார். ஓகே, கூட்டு போ. ஹலோ, அப்படியா? அப்படியா? ஜேம்ஸ், நீ ஒண்ணு கவலைப்படாத. என் அண்ணன் கண் முழிச்சிட்டாரா, நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் பயப்படாத என்ன? ஐயோ, இனிமே நம்ம தப்பிக்க வழியே இல்ல. நமக்கு ஜெயில் தண்டனை உறுதி ஆயிருச்சு. நீங்கெல்லாம் யாரை பார்க்கணும்? நாங்க டாக்டர் மதன் சாரை பார்க்க வந்திருக்கோம். ஆமா. நீங்க ஏதாவது டிராமா இல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரை கொஞ்சம் பர்சனலா பார்க்கணும். உங்களை யாருன்னு டாக்டர் கிட்ட சொல்றது? பசங்கன்னு சொல்லுங்க. பசங்கன்னா? பசங்கனா பசங்க தான். ஆமா. வெறும் பசங்க இல்ல, வேணா பசங்க அப்படின்னு போய் சொல்லுங்க. சரி, சொல்றேன். இந்த மருந்து சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர், வரேன். டாக்டர், பசங்கன்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பசங்களா? ஆமா. என்ன பார்க்க எந்த பசங்க வந்திருக்காங்க? யாருன்னு தெரியல சார். ஒரு பொண்ணும் 6 ஆம்பளை பசங்களும் வந்திருக்காங்க. நீங்க யாருன்னு கேட்டா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா சொல்றாங்க சார். சரி, வர சொல்லுங்க பாப்போம். சரிங்க சார். வாங்க, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. பாய்ஸ், நான் முன்னாடி போறேன், கூப்பிட்டா வாங்க. குட் மார்னிங் மதன் மச்சான். பாய்ஸ், கம் ஆன். வணக்கம் மச்சான். என்ன மதன் மச்சான், எப்படி இருக்கீங்க? நீங்க தான் இந்த மச்சி நிச்சயம் மறந்துட்டீங்க. அதனாலதான் நானே நான் ஞாபகப்படுத்திக்கலான்னு உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஏய், ஏண்டி இங்க வந்த? இங்க யார்டி உன்னை வர சொன்னா? குட்டி பிசாசு. பெரிய மனுஷன் மாதிரி புடவை கட்டிக்கிட்டா நீ பெரிய மனுஷன் அடிவியா? பெரிய மனுஷங்கிறது மனுஷ பொறுத்து இருக்கு அப்படின்னு சீரியல் சொல்லுது. ஏய், இவங்களா யாரு? இவங்களாம் உனக்கு பெரிய மனுஷங்களா? நீயே ஒரு அல்லக்கையே. உனக்கு 6 அல்லக்கையை துணை கூட்டு வந்திருக்கியா? மச்சான், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எங்களை பார்த்தா அல்லக்கை மாதிரி தெரியுதா? மரியாதையா பேசுங்க. ஏய்,
மரியாதை பேசல என்னடா பண்ணுவ? மரியாதையா எப்படி பேசணும்னு உங்களுக்கு கத்து கொடுப்போம். ஆமா, ஓ, நீங்கெல்லாம் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறாடா? நாங்கெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கர்லாம் இல்ல சார். நாங்க சின்ன அப்பாட்டக்கிறேன், நீங்க பெரிய அப்பாட்டக்கிறேன். என்னடா வாயெல்லாம் ரொம்ப நீளுது? நான் டாக்டர் தெரியும்ல, அப்படி வாய் தச்சிருவேன். மரியாதை போங்கடா. என்ன அவன் இவன் மரியாதைலாம் பேசாதீங்க, இவன் வேற மாதிரி பாக்ஸிங் பண்றான். யாகு யாகு யாகு. ஏய், யாரு இவனுங்களா? எதுக்கு இவங்கெல்லாம் கூட்டு வந்த? பசங்க நேர்மையான பசங்க, ஒழுக்கமான பசங்க, ரொம்ப தைரியமான பசங்க. ஆமா, உங்ககிட்ட சுப்ரியாக்கா கல்யாணத்தை பத்தி பஞ்சாயத்து பேசுறது தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா. டேய், யாரா நீ வாண்டு? எதுக்கு எடுத்தாலும் ஆமாமான்ற? என்ன நீதான் உங்களுக்கு எல்லாம் சொல்றாவா? நான் ஒன்னும் ஜால்ரா இல்ல, பாக்ஸர். யாஹூ 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 வா. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. இவனுங்க என்கிட்ட பஞ்சாயத்து பேச வந்திருக்கானுங்களா? மூஞ்சியும் மொகரையும். இவனுங்களுக்கெல்லாம் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கருப்பு கண்ணாடி. இன்னும் பால் குடிச்ச முகம் கூட மாறல. இதுங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பேச வந்துருச்சு.